இன்னைக்கு சமூகத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு அப்பா வந்து கலெக்டராக இருக்காங்க அப்படின்னா பையனும் கலெக்டராக இருக்கணும். அண்ணன் கலெக்டராக இருக்காங்கன்னா தம்பியும் அதே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சமூகமும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, இவங்கள மாதிரி அவங்களும் இருக்கணும், இவங்கள மாதிரி அவங்களும் இருக்கணும்னு சொல்லி சொல்லி ஏதாவது ஒரு வகையில் நம்ம உளவியல் ரீதியாக யாருக்காவது ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கோம். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா, இந்த மாதிரி எல்லாமும் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாதது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ற வந்திருக்காங்க. இன்னைக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என்ன சொல்ல போனால் நம்மளே நிரந்தரம் இல்லை. திருத்தவங்க இன்னைக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இதில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நீங்கள் எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? அப்பா பெரிய இயக்குனர் அப்படின்னா பையனும் பெரிய இயக்குனர் ஆகணும். இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய இயக்குனர் பையனை ஏன் அப்படி இருக்காங்க? இந்த மாதிரியான கேள்வி வந்து சமூகம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே நமக்கு தோணும். இன்னைக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால நீங்கள் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் சொல்லி அவங்கள உளவியல் ரீதியாக பாதிக்கப்படாமல் முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து நம்ம நம்பிக்கை கொடுப்போம். உன்னால் முடியும். அவங்க எந்த சூழலில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. அந்த நம்பிக்கையே வந்து அவங்க 90% வந்து அப்படி இப்படி இருந்தால் கூட நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையில் அவங்கள வந்து ஒரு வெற்றியாளராக மாற்றும். நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி 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 திரும்ப அதை வந்து அவங்களுக்கு எப்போதுமே இல்லாத மாதிரி ஆக்குற மாதிரியான சூழல் தான் இன்னைக்கு எல்லாரும் குடும்பத்திலும் இருக்குது, சமூகத்திலையும் இருக்குது. தயாரோட வாழ்க்கையும் வந்து ஒப்பிட்டு பார்க்குறதே ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க. இவங்களுக்கு கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கலையா, இல்லை இவங்களுக்கு கிடைச்சிருக்கு உனக்கு கிடைக்கலையா, இந்த மாதிரியான விஷயங்களே ரொம்ப தவறானது. அவங்கவுங்களுக்கு என்ன வாழ்க்கையோ அதை வாழ வந்திருக்காங்க. அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ வாழட்டும். முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து நம்மளால சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். முடிஞ்ச வரையிலும் யாரும் யாரோடையும் ஒப்பிட்டு பார்த்து வாழாமல் நம்மளோட வாழ்க்கை நாம் வாழணும் அப்படின்னு நினச்சி வாழுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ட்ரிங்க்ஸ் தான் தீர்வு அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த வகையில் சாத்தியம்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த நேரத்தில் வேணால் அது உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கலாம் இது. ஆனால் அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு இழப்பை நம்ம சந்திக்கும் போது ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்கப்படுது. அன்பை விதைங்க, அன்பை கொடுங்க. கண்டிப்பாக அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நன்றி.